ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரசன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 2023 ஃப்ரெஷருக்கான ஜாப் தான். ஸோ 2022 ஃப்ரெஷரும் இந்த ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஸோ அவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இவங்க வந்து ஜாப் லொகேஷன் எங்கே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6.3 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து இந்த சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் பாக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதாவது கூகுள் சர்ச் பண்ணி. ஸோ அந்த ஸ்க்ரீனும் உங்களுக்கு நான் வந்து விசிபிள் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள், ஸோ இது வந்து அண்டர் கிராஜுவேட்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் இது வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிகாம் சிஏ பிபிஏ லைக் அந்த டிகிரி பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பிஜிக்கு கிடையாது, இது வந்து யூஜிக்கு மட்டும்தான். ஸோ யூஜி படிச்சுட்டு இருக்க பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, யூஜி ஃபைனல் இயராக இருக்க பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூஜி முடிச்ச பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஜி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் கண்டிப்பாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வர கான்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கான்டென்ட்டை மேக் பண்ணி உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி சிஸ்கோ ரெக்ரூட்மெண்ட் 2023 ஃப்ரெஷர் ஹையரிங் ஃபார் கிராஜுவேட் அப்ரசன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாப் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 day பிஃபோர் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த ஜாபோட ரோல் என்ன, ஸோ இந்த ஜாபோட லொகேஷன் எங்கே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Cisco recommend 2023 for graduate opportunity. Cisco drive for organizing off-campus drive any batch அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. In order to apply have a degree must given the priority for BCom, BBA, BA, BBM அப்படிங்கிற 4 டிகிரிக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ. ஸோ சிஸ்கோ அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனி. ஸோ எல்லாத்துக்குமே பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா கூகுள் சர்ச் பண்ணி அந்த கம்பெனியோட நெட்வொர்க் என்ன, அந்த கம்பெனி எப்படி அப்பட்ட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோல் என்ன ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரசன்டி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரோலோட லொகேஷன் எங்கே, இந்த கம்பெனியோட லொகேஷன் எங்கே, ஐ மீன் இந்த கம்பெனியோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த ரோலுக்கு வந்து பெங்களூரில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை வந்து இவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2022 பேட்ச் அண்ட் 2023 பேட்சை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிகாம், பிபிஏ, பிஏ இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், அதர்வைஸ் பிபிஎம் அப்படிங்கிற ஒரு 4 டிகிரிஸ், மேஜர் 4 டிகிரிஸ் அண்டர் கிராஜுவேட் டிகிரிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃப்ரெஷர் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 years பேட்ச் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்படி இந்த 2 year பேட்ச் மட்டும் தான் ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா up to 6.3 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோலேயே பார்ப்போம். ஆக்சுவலி சிஸ்கோ ரெக்கமெண்ட் 2023 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். In Cisco we have outstanding opportunity for actively get to use technology to build அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு, அதாவது டெக்னாலஜி பில்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் பிகாம், பிபிஏ, பிஏ அண்ட் பிபிஎம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படி நான் இன்ஜினியரிங் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் வந்து இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரெக்ரூட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹேவ் கிராஜுவேட்டட் இன் 2022 and 2023 இயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 yearsக்குள்ள இருக்க பீப்புள்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக ஹையர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தான் வந்து மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. மோஸ்ட் ப்ரியாரிட்டியில் அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் அ பீரியட் 12 months ஸ்டார்டிங் செப்டம்பர் அக்டோபர் 2023. அதாவது இவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் 2023 நீங்கள் வந்து அவைலபிலிட்டியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸில் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸில் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட், எக்ஸல், பிபிடி, அதுக்கப்புறம் எம்எஸ் வேர்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், பேஷன், டிசைர் டு லேர்ன், கேன் டூ ஆட்டிடியூட்,
ப்ரோஆக்டிவ் என்கேஜ்மெண்ட், சொல்யூஷன் சீக்கிங் அண்ட் டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட பர்சனாலிட்டி க்ரூமிங்கை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேன் டூ எந்த ஒரு ஆட்டிடியூடும் காமிக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக என்ன வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சொல்யூஷன் சீக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நல்ல டீமில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நீங்க வந்து அந்த ரோல்ல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா learn to document the business requirements அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதாவது அவங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா learn to document the standard operating procedures அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பிசினஸ் ரன் பண்றாங்கன்னா கிளைண்ட் டு கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் புக்கிங் கீப்பிங் இன் கம்பெனி பெர்ஃபார்மிங் வேரியஸ் கைடட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதாவது அவங்களோட ப்ரொவைட் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நீங்கள் கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட்டாக நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தி டீம் ஆன் வேரியஸ் டாஸ்க் as a director on a daily basis அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டீமுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஸோ வேரியஸ் டீமுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா learn to operate various tools that used in the corporate to analyze the data அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயினாக வந்து டேட்டாவை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு இதை வச்சு, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு அதில் நீங்கள் வந்து அந்த ரோலில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்ட் டேட்டா கேதரிங் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா வந்து நீங்கள் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்சிலேயே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் தெரியும் எம்எஸ் எக்ஸலில் தான் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அதாவது எந்த ஒரு ஃபைல்னாலும் கலெக்ட் பண்ணலாம், டேட்டா பேஸில் கலெக்ட் பண்ணலாம், இல்லை வெப்சைட்டில் கலெக்ட் பண்ணலாம், எதுனாலும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா present the data and the insights in a logical influent manner to drive data driven business decisions அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு அந்த டேட்டாவில் வர அவுட்புட் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் மெட்ரிக்ஸ் அனலைசிஸ் as a ரெக்ரூட் டு ப்ரொவைட் ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷன் அட் எண்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிளைண்ட் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிளைண்ட் எண்ட் யூசர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் என்ன டெவலப் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் சொல்யூஷன்ஸில் வந்து ஏதாவது பக் இருக்கலாம், இல்லை உங்கள் சாஃப்ட்வேர் வந்து ஏதாவது பக் இருக்கலாம், அதை வந்து ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ரோலை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், ரோல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஆக்சுவலி இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் கிராஜுவேட்டட் அப்ரசன்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓக் லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் ஐடி ஃபீல்டு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பிஸ்னஸ் சப்போர்ட், அதாவது அவங்க பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இங்கே க்ரீன் கலரில் ஒரு அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் இன் ஆர் ரெஜிஸ்டர் ஃபார் எ நியூ யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது சிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ கெரியர்ஸில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்காங்க. ஒரு இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து என்னோட இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டை போட்டு நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நியூ யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை போட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து நியூ யூசர்ஸாக எவ்வளோ போகிறேன். ஸோ இந்த நியூ யூசர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்யூம் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த கண்டினியூ பட்டன் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்யூம் வந்து அப்ளை ஆயிடுச்சு, அதாவது அப்லோட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேற ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளை வித் லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இதில் ஃபெச் பண்ணிக்கலாம். அப்படின்னா ட்ராப் பாக்ஸ் இருக்குது, அந்த ட்ராப் பாக்ஸில் உங்களோட ரெஸ்யூம் இருந்தால் அதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா வித்தவுட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வித்தவுட் ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா மேனுவலாக உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரெஸ்யூம் கொடுத்தனால என்னோட ரெஸ்யூமில் இருக்க எல்லா டீடைல்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபெச் ஆகிக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் இன்ஃபோ வரும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் பேசிக்ஸ் டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் இன்ஃபோ. ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஃபோ கீழே பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரசன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலோட நேம் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, அதாவது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சாலுச்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த சாலுச்சேஷனில் நான் வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டான ஃபீல்ட்ஸ். ஸோ எது ரெக்கார்டான ஃபீல்ட்ஸ் எது வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டார் அப்ளிகேஷன் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ரெக்கார்டான ஃபீல்டு தான்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, என்னோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதாவது லாஸ்ட் நேம் ஒரு ஃபேமிலி நேம் கேட்டிருக்காங்க, அதாவது என்னோட இனிஷியல், அதர்வைஸ் என் அப்பா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது இருந்தால் கொடுத்துக்கோங்க, அதர்வைஸ் மிடில் நேம் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரெக்ரூட் ஃபார்மே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலையிலான இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரைமரி ஃபோன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனா இல்லை ஹோம் ஃபோனா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அதாவது என்னோட மொபைல் நம்பர் 10 டிஜிட் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபோன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேன் வி கான்டாக்ட் வியோ SMS டு யுவர் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து SMS கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, என்னோட வேலிடான ஹோம் அட்ரஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டில் வந்து நான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க, நான் என்னோட எந்த சிட்டியில் நான் என்னோட நேட்டிவ் இருக்கோ ஸோ அதை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் போஸ்டல் கோடு கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்டல் கோடில் வந்து நான் கொடுத்துக்கிறேன் 5 டிஜிட் போஸ்டல் கூட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ லுக்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப் ஃபார் நியூ ரீசன்ட் கிராஜுவேட் லெவல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து பார்க்குறீங்களா இல்லை வந்து நியூ ரோலாகவே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டொமைனில் எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் வந்து இது கொடுத்துக்கோங்க. அதாவது இதுலேயே அவங்க சம் ஏரியாஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹையஸ்ட் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹையஸ்ட் டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்கன்னா அந்த காலேஜை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து அதர் நாட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்களோ அதை மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. மேஜர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மேஜரில் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மேஜர் படிச்சீங்களோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டேட் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த டேட்டில் கிராஜுவேட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட ஃபைனல் டே காலேஜ் எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அந்த கிரேடிங் சிஸ்டம் ஆஃப் யூனிவர்சிட்டி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா இல்லை வந்து ஃபெயில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, அதர்வைஸ் வந்து கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நான் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து 80% அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிலவெண்ட் ஜாப் டைட்டில். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது ரிலவெண்ட்டான ஜாப்ல இருந்தீங்களா, ஐ மீன் இன்டர்ன்ஷிப் பண்ணீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருந்தா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷானே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரோலில் வந்து எந்த ரோலில் வந்து நீங்கள் ஜாப்ல இருந்தீங்களோ ஸோ அந்த ரோலை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேவ் யூ எவர் பீன் இஷ்யூடு சிஸ்கோ எம்ப்ளாய் ஐடி சிஸ்கோ ஆர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருந்தா நீங்கள் வந்து இது என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இதில் டைப் பண்ணி ஸோ சிசிஎன்என்ஏ சம்திங் என்னமோ கொடுத்துருக்காங்க, சம் வேலிடான சர்டிஃபிகேட்ஸ் அவங்க ரிலவெண்ட்டாக ஏற்ற மாதிரி. ஸோ அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளூவெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் உங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதை வந்து விட்டுருங்க, இது வந்து ஆப்ஷனலான ஃபீல்டு தான். ஸோ அதுக்கப்புறம் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து இந்த ஜாபை வந்து எது மூலிமா கெட் பண்ணீங்க, அதாவது எது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டையும் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட்லேயும் சம் இது கொடுத்துருக்காங்க, பாஸ்வேர்டு மஸ்ட் பி மினிமம் 8 characters and include lower case and upper case and number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8 கேரக்டர் இருக்கணும், அதில் ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு நம்பரும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற இது ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிக்கிற பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அப்ளிகேஷன் இன்ஃபோல அந்த ஃபீல்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாலண்டரி செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், அதாவது மேல் இருந்தால் மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல் இருந்தால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷன், அதாவது ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபைனல் சப்மிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
கைஸ் ஆக்சுவலி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல 6.25 எல்பிஏ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது 6.3 எல்பிஏ வரைக்கும் இந்த ரோலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தல. ஸோ அதை நீங்களே வந்து பாருங்க. ஆக்சுவலி இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ கிராஜுவேட் அப்ரசன்டி ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ரோலுமே வந்து அதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6,25,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க பர் இயருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பர் மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 52,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கீழே பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க, அதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6.3 எல்பிஏ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்கோவில். ஸோ இந்த ரோலுக்கு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ்க்கு, அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்டென்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஜாபை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு யூஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6.3 எல்பிஏ வரைக்கும் நமக்கு வந்து இந்த சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சேலரி பேக்கேஜ் வந்து 6.3 எல்பிஏ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.